உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்கள் அனைவரையும் இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாட்களில் 5வது முறையாக இஸ்ரேலை தாக்கிய ஏமன். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். ஒரே நாளில் 2வது முறையாக கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்திய ஹவுதிகள். ஒரே நேரத்தில் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க தயார். இஸ்ரேல் தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு ஹமாஸ் பதில். ஹமாஸ் சரணடையாவிட்டால் காசா சிட்டி அழிக்கப்படும். இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் கட்ஸ் மிரட்டல். அடிமையாய் இருப்பதை விட மரணமே மேலானது என்று ஹமாஸ் அதிரடி பதிலடி. காசா சிட்டிக்குள் நுழையும் ஆக்கிரமிப்பு படைகளின் சவப்பெட்டிகள் மட்டுமே ஊர் திரும்பும். கைதிகள் பாதுகாப்பிற்கும் தாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்று ஹமாஸ் எச்சரிக்கை. நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் இஸ்ரேலில் தீவிரம். ஆக்கிரமிப்பு ராணுவ மேஜரின் கார் தீக்கிரை. வெனிஸ் திரைப்பட விழாவில் வெளியான வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் திரைப்படம். 23 நிமிடங்கள் எழுந்து நின்று கண்ணீர் மல்க பாலஸ்தீன் விடுதலை என்று முழங்கிய ஹாலிவுட் பிரபலங்கள். பிரான்ஸ் அதிபர் இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடாது. விரக்தியின் உச்சிக்கே சென்ற போர்க்குற்றவாளி நெதன்யாகு. இஸ்ரேல் பிரான்ஸ் உறவில் கடும் விரிசல். ஸ்காட்லாந்து தலைமைச் செயலகத்தில் ஏற்றப்பட்ட பாலஸ்தீன கொடி. இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உதவிகள் நிறுத்தம். ஸ்காட்லாந்து பிரதமரின் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கையால் இஸ்ரேலியர்கள் கலக்கம். சீன அதிபருடன் கைகுலுக்க மறுத்த மலேசிய பிரதமரின் மனைவி. சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த ஈரான் அதிபர். வைரலாகும் 2 வீடியோக்களின் பின்னணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 3 நாட்களில் 5வது முறையாக இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. புதன்கிழமை 2வது முறையாக இஸ்ரேல் மீது ஏமன் 2 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். பென்குரியன் விமான நிலையம் 2வது முறையாக ஒரே நாளில் முடக்கப்பட்டுள்ளது. வான் எல்லையும் மூடப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு ஜெருசலத்திற்கு மேற்கேயுள்ள முக்கிய இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்து பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ்களை செலுத்தி தாக்கியதாக ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. இதனால் ஜெருசலம் எனப்படும் அல்குட்ஸ், சாக்கடன் உள்ளிட்ட பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்துள்ளன. ஒரே நாளில் 2வது முறையாக நடுவானில் பல துண்டுகளாக பிரிந்து சென்று தாக்கும் கிளஸ்டர் ஏவுகணைகளை ஏமன் பயன்படுத்தியுள்ளது. இவற்றை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறியுள்ளன. எனினும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் தரையில் ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் இருந்தால் உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்குமாறு இஸ்ரேலியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் பூமியில் பள்ளம் ஏற்பட்ட புகைப்படத்தை ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அது ஒரு வீட்டின் பின்புறம் இருந்த பகுதி என்றும் அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி இது குறித்து கூறும்போது தங்களது தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காசா மக்களுக்கு எதிரான கிரிமினல் பட்டினி போருக்கு எதிரான தங்களது பதில் நடவடிக்கை இது என்றும் அவர் வரையறுத்துள்ளார். இதேபோல ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் தங்களது இலக்கை அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளை கொண்டாட ஏமன் தயாராகி வரும் நிலையில் அவரது போதனைகளில் ஒன்றான ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க அவர்களுடன் இணைந்து நிற்க வேண்டும் என்ற கொள்கையை ஏமன் செயல்படுத்தி வருவதாக யஹியா சாரி குறிப்பிட்டுள்ளார். 20 கைதிகளை ஒரே தவணையில் விடுவித்தால் போர் உடனே நின்றுவிடும் என்று கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு ஹமாஸ் பதில் கொடுத்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி மத்தியஸ்தர்கள் அளித்த ஒரு ஒப்பந்தத்தில் அனைத்து கைதிகளையும் ஒரே தவணையில் விடுவது மற்றும் அதற்கு இணையான பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்வது என்ற சரத்து இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தான் அதனை ஏற்கவில்லை என்று ஹமாஸ் கூறியுள்ளது. எனவே கைதிகளையும் ஒரே தவணையில் விடுதலை செய்வதில் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் ட்ரம்ப் தனது அறிவுரையை நெதன்யாகுவிற்கு வழங்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே சரணடையுங்கள், இல்லாவிட்டால் காசா அழிக்கப்படும் என இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் கட்ஸ் விடுத்த எச்சரிக்கைக்கும் ஹமாஸ் கடும் பதிலடி கொடுத்துள்ளது. காசா சிட்டி ஆக்கிரமிப்பு போரை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். மரணம் ஒரு பக்கம் மட்டும் நிகழாது. நிச்சயம் ஆக்கிரமிப்பு படைகள் வேட்டையாடப்படும். கைதிகளின் உயிருக்கும் தாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஹமாஸின் இந்த அறிவிப்பு இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில்
போராட்டக்காரர்கள் வைத்த நெருப்பில் ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதியின் கார் எரிந்து சாம்பலானது. நெதன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே முன் எப்போதும் இல்லாத அளவில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தனது அரசியல் வாழ்க்கையை மேம்படுத்தவே நெதன்யாகு போரை தொடர்ந்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலில் தற்போது வலுத்து வருகின்றன. இந்நிலையில் ஜெருசலத்தில் போராட்டக்காரர்கள் சாலையில் பொருட்களுக்கு தீ வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்த போது அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவ மேஜர் யோபார் ஈஷாய் மற்றும் அவரது மனைவி டாமருக்கு சொந்தமான கார் தீப்பற்றி எரிந்து முற்றிலுமாக நாசமானது. இது ராணுவ வட்டாரங்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் நிதி திரட்டி புதிய காரினை வாங்கி தருவதாக கூறி சமாதானம் செய்துள்ளனர். இது குறித்து பேட்டியளித்த ராணுவ மேஜரின் மனைவி, நாங்களும் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றோம், ஆனால் இது வெறுக்கத்தக்க நிகழ்வு என்று தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இது குறித்து பேசிய அந்த ராணுவ அதிகாரி, தனக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை என்றும் இதற்காக கைதிகளின் குடும்பத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். உண்மையில் நான் தான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காரை பறிகொடுத்த இஸ்ரேல் மேஜர் யோபார் ஈஷா என்பவர் காசாவில் 250 நாட்களுக்கும் மேலாக ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்டு பல அப்பாவிகளின் உயிரிழப்புக்கு காரணமானவரும் ஆவார். வெனிஸ் திரைப்பட விழாவில் வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்ற ஆவணப்படத்தை பார்த்த ஹாலிவுட் திரைப்பிரபலங்கள் 23 நிமிடங்கள் எழுந்து நின்று பாலஸ்தீன் விடுதலை என்று கண்ணீர் மல்க முழக்கம் எழுப்பியது காண்போரை கண்கலங்க செய்தது. காசா சிட்டியில் இருந்து தனது குடும்ப உறுப்பினர்கள் 6 பேருடன் 5 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் தப்பிச் செல்கின்றார். அவர்களது கார் மீது குண்டு விழுகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் 5 பேரும் அங்கேயே கொல்லப்படுகின்றனர். ஹிந்த் ரஜப் மற்றும் பல காயங்களுடன் உயிர் பிழைக்கின்றார். பாலஸ்தீன் மீட்பு குழு இதனை அறிந்து அங்கு ஆம்புலன்ஸிற்கு அழைப்பு விடுக்கின்றது. இதனிடையே அந்த சிறுமி கதறி எழும் ஒலியை பதிவு செய்யப்படுகின்றது. ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கு வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் மீதும் குண்டு வீசப்படுகின்றது. இறுதியில் தனது காயத்தால் சிறுமி ஹிந்த் ரஜப் அணுவாக துடிதுடித்து உயிரிழக்கின்றார். இந்த சம்பவங்களை தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்ற பெயரில் டாக்யூ டிராமாவாக தயாரித்து பிரபல வெனிஸ் திரைப்பட விழாவில் காட்சிப்படுத்தினர். இந்த திரைப்படத்தை பாலிவுட் பிரபலங்களான நடிகர்கள் ஜாக்கின் ஃபீனிக்ஸ், பிராட் பிட் மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற இயக்குனர் ஜோனாதன் கிளாசர் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் இதனை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். இறுதியில் எழுந்து நின்று சுமார் 23 நிமிடங்கள் பாலஸ்தீனுக்காக தங்களது முழக்கங்களை எழுப்பினர். பாலஸ்தீன விடுதலை என்ற முழக்கம் பிரதானமாக அங்கு முன்வைக்கப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடாது என்று நெதன்யாகு தடை விதித்திருப்பதாக ஆக்கிரமிப்பு ஊடக செய்தி தெரிவிக்கின்றது. ஐநா பொதுச்சபையின் 80வது கூட்டம் இந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அறிவித்துள்ளன. இது இஸ்ரேலுக்கும் நெதன்யாகுவிற்கும் கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்த இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் முடிவு செய்துள்ளார். இது குறித்து நெதன்யாகுவிடம் அவர் பேசிய போது, தற்போது நீங்கள் இங்கு வருவதற்கான சூழல் இல்லை என்று கூறி அந்த கோரிக்கையை நெதன்யாகு நிராகரித்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நெதன்யாகு தனது எதிரிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்வது குறிப்பிடத்தக்கது. ஸ்காட்லாந்து தலைமைச் செயலகத்தில் பாலஸ்தீன கொடியை அந்நாட்டு அதிகாரிகள் ஏற்ற நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்ய தடை விதித்தும் அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பர்கில் உள்ள தலைமைச் செயலகத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸ் கட்டிடத்தில் பாலஸ்தீன கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு இஸ்ரேலியர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது உண்மையா அல்லது கனவா என்று அவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சியை ஸ்காட்லாந்து பிரதமர் ஜான் ஸ்வினி கொடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்யும் ஸ்காட்லாந்து நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் அரசின் முதலீடுகள் உதவிகளை நிறுத்துவதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜான் ஸ்வின்னி பேசுகையில், காசாவில் இனப்படுகொலை நடந்து வருவதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளன. இஸ்ரேல் உடனடியாக தனது போர்க்குற்றங்களை நிறுத்தாவிட்டால் இந்த மாதமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரிட்டன் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதற்கான முகாந்திர ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதை புறக்கணிக்க முடியாது. பாலஸ்தீன கொடியை நாம் தலைமைச் செயலகத்தில் ஏற்றியிருப்பது நாம் பாலஸ்தீனியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான். ஆயுத நிறுவனங்களின் வடிவமைப்பு, தயாரிப்பு, சப்ளை, தொழில்நுட்பம், பல சேவைகளுக்காக நாம் மானியம் மற்றும் அரசின் முதலீடுகளை வழங்கி வந்தோம். தற்போது இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு இந்த அனைத்து உதவிகளையும் நிறுத்த வேண்டியுள்ளது. எனவே அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப நாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது கட்டாயமாக உள்ளது. காசாவில் காயமடைந்து உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காத 20 குழந்தைகளை ஸ்காட்லாந்து தத்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கும். மேலும் காசா மருத்துவமனையை சரி செய்ய 4 லட்சம் யூரோக்கள் வழங்கப்படும். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டோமர் இஸ்ரேல் பிரிட்டன் வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய பிரதமரின் மனைவி சீன அதிபருடன் கைகுலுக்க மறுத்த வீடியோவும், ஈரான் அதிபர் சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றன. முதலாவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அவரது மனைவி வான் அசிஸ் ஆகியோர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பெங் லியோனை சந்திக்கும் போது சீன அதிபருடன் மலேசிய பிரதமர் கைகுலுக்கினார். தொடர்ந்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் மனைவி வான் அசிஸுடன் கைகுலுக்குவதற்காக சீன அதிபர் கையை நீட்ட வான் அசிஸோ கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தினார். இதனால் நீட்டிய கையை சீன அதிபர் சடார் என்று மடக்கி கொண்டார். பிறகு சீன அதிபரின் மனைவி பெங் லியோனுடன் மட்டும் கைகுலுக்கினார். இது குறித்த காட்சிகள் வைரலாகி நெட்டிசன்கள் விவாதித்துக் கொண்டிருந்த நிலையில் மற்றொரு காட்சி வைரலாக தொடங்கியது. அது என்னவென்றால், அதே மேடையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த நிகழ்வுதான். அந்நிய ஆண்களுடன் பெண்களும் அந்நிய பெண்களுடன் ஆண்களும் கைகுலுக்க கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிவுரையாகும். இதனை பொதுவெளியில் சில நேரங்களில் இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கட்டாயமாக கடைபிடிக்கின்றனர். ஆனால் இது பற்றி அறியாதவர்கள் இதனை ஒரு அவமதிப்பு என்று கூறி அவதூறுகளை பரப்புவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 நாட்களில் 5வது முறையாக இஸ்ரேலை தாக்கிய ஏமன். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். ஒரே நாளில் 2வது முறையாக கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்திய ஹவுதிகள். ஒரே நேரத்தில் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க தயார். இஸ்ரேல் தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு ஹமாஸ் பதில். ஹமாஸ் சரணடையாவிட்டால் காசா சிட்டி அழிக்கப்படும். இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் கட்ஸ் மிரட்டல். அடிமையாய் இருப்பதை விட மரணமே மேலானது என்று ஹமாஸ் அதிரடி பதிலடி. காசா சிட்டிக்குள் நுழையும் ஆக்கிரமிப்பு படைகளின் சவப்பெட்டிகள் மட்டுமே ஊர் திரும்பும். கைதிகள் பாதுகாப்பிற்கும் தாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்று ஹமாஸ் எச்சரிக்கை. நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் இஸ்ரேலில் தீவிரம். ஆக்கிரமிப்பு ராணுவ மேஜரின் கார் தீக்கிரை. வெனிஸ் திரைப்பட விழாவில் வெளியான வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் திரைப்படம். 23 நிமிடங்கள் எழுந்து நின்று கண்ணீர் மல்க பாலஸ்தீன் விடுதலை என்று முழங்கிய ஹாலிவுட் பிரபலங்கள். பிரான்ஸ் அதிபர் இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடாது. விரக்தியின் உச்சிக்கே சென்ற போர்க்குற்றவாளி நெதன்யாகு. இஸ்ரேல் பிரான்ஸ் உறவில் கடும் விரிசல். ஸ்காட்லாந்து தலைமைச் செயலகத்தில் ஏற்றப்பட்ட பாலஸ்தீன கொடி. இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உதவிகள் நிறுத்தம். ஸ்காட்லாந்து பிரதமரின் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கையால் இஸ்ரேலியர்கள் கலக்கம். சீன அதிபருடன் கைகுலுக்க மறுத்த மலேசிய பிரதமரின் மனைவி. சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த ஈரான் அதிபர். வைரலாகும் 2 வீடியோக்களின் பின்னணி.